வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள காணிகளின் உரிமையாளர்கள் மாற்று காணிகளை கேட்டார்கள் என்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்ற யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள விகாரை தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த விடயத்தில் ஜனாதிபதி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். இந்த விடயத்தில் ஜனாதிபதி கருத்து தெரிவிக்க முன்னதாக வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் கட்டப்பட்ட விகாரையை அகற்ற முடியாது என்றும் அந்த காணிகளின் உரிமையாளர்கள் மாற்று காணிகளை பெற்றுக்கொள்ள சம்மதித்துள்ளனர் என்றும் தெரிவித்திருந்தார். தங்கள் காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று மக்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வரும் நிலையில் யாழ்ப்பாணம் மாவட்ட முன்னாள் செயலரும் தற்போதைய ஆளுநருமான வேதநாயகன் தெரிவித்திருந்த கருத்து விமர்சனங்களை தோற்றுவித்திருந்தது. இந்த பின்னணியில் நேற்று வடக்கு மாகாண ஆளுநர் திடீரென அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: காணியின் உரிமையாளர்கள் விடுத்த கோரிக்கைக்கு அமைய காணியின் உரிமையாளருடன் சந்திப்பு ஒன்று நடத்தப்பட்டிருந்தது. திச விகாரை அமைந்துள்ள காணியின் உரிமையாளர்கள் விகாரைக்கு சொந்தமான அயலில் உள்ள காணியை மாற்றீடாக தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கோரியிருந்தனர். இந்த சந்திப்பில் விகாரை தற்போதுள்ள காணி தனியாருக்கு சொந்தமானது என்று தெரிவித்த அவர்கள் அதற்கான ஆவணங்களையும் சமர்ப்பித்திருந்தனர். திச விகாரைக்குரிய காணி புரிதொரு இடத்தில் அமைந்துள்ளதையும் தெளிவுபடுத்தினார். விகாரை தற்போது அமைந்துள்ள காணிக்கு மேலதிகமாகவும் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்த காணி உரிமையாளர்கள் அந்த காணியை விடுவித்து தருவதுடன் விகாரைக்கு சொந்தமான அயலில் உள்ள காணியையும் மாற்றீடாக தமக்கு வழங்க வேண்டும் என்றும் கோரினர். காணி உரிமையாளர்களின் கோரிக்கைக்கு அமைய இது தொடர்பாக விகாராதிபதியுடனும் நைனாதீவு விகாராதிபதியுடனும் பேச்சு நடத்தப்படுகின்றது. இந்த இணக்கப்பாடு யோசனை தொடர்பாக புத்த சாசன அமைச்சின் கவனத்துக்கும் கொண்டு செல்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அண்மைய யாழ்ப்பாண பயணத்தின் போது இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான 3 விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதாக சமூக ஊடகங்களில் வெளியான செய்திகளை மறுத்து பாதுகாப்பு அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஜனவரி 31 ஜனாதிபதியின் பயண ஏற்பாடுகள் தொடர்பில் இணையத்தில் பரவிய செய்திகள் முற்றிலும் தவறானவை என அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த பயணத்திற்காக விமானப்படையின் விமானங்கள் எதுவும் பயன்படுத்தப்படவில்லை எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது உத்தியோகபூர்வ காரில் பயணித்ததாக அறிக்கை தெளிவுபடுத்தியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. வடமத்திய மாகாணத்தில் ரத்து செய்யப்பட்டு 11ஆம் தர தவணை பரீட்சைகள் இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என மாகாண கல்வி செயலாளர் சமன்குமார ஜெயலத் தெரிவித்துள்ளார். வினாத்தாள் கசிவு சம்பவம் காரணமாக வடமத்திய மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளில் 11ஆம் தர இறுதி பரீட்சை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதன்படி அரசாங்க பொதுத்தர பரீட்சை நடாத்தப்படும் போது மேற்கொள்ளப்படும் போலீஸ் பாதுகாப்பில் இந்த பரீட்சையை நடாத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக வடமத்திய மாகாண கல்வி செயலாளர் சமன்குமார ஜெயலத் தெரிவித்தார். பாடசாலை மாணவர்களுக்கு பாதணிகள் கொள்வனவு செய்வதற்கான வவுச்சர்கள் வழங்கும் நடவடிக்கை எதிர்வரும் 5ஆம் திகதிக்குள் நிறைவடையும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதேவேளை மேலும் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கு வவுச்சர்களை விநியோகிக்கும் பணி இறுதிக்கட்டத்தில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது அஸ்வசும திட்டத்தில் உள்வாங்கப்படாத குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு பாடசாலை புத்தகங்கள் மற்றும் உபகரணங்கள் கொள்வனவு செய்வதற்காக 6000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட உள்ளதாகவும் குறித்த உதவித்தொகையினை 5ஆம் திகதிக்குள் செலுத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் இதன் மூலம் சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயனடைய உள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 250க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு பாதணி வவுச்சர்கள் வழங்கப்படுவதுடன் அஸ்விஸ்ம திட்டத்தில் உள்வாங்கப்படாத குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கும் இந்த உதவித்தொகை வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மண்டபத்தை சேர்ந்த 10 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதோடு அவர்களிடம் இருந்த விசைப்படகையும் பறிமுதல் செய்துள்ளனர். கைதான மீனவர்களை மன்னார் கடற்கரை முகாமுக்கு அழைத்து சென்று இலங்கை கடற்படையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். குறித்த மீனவர்களை மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்க இருப்பதாக இலங்கை கடற்படை தகவல் தெரிவித்துள்ளது. கைதான மீனவர்களை மீட்க கோரி அரசுக்கு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது.
கனடாவில் உற்பத்தி செய்யப்படும் இந்த பொருட்களும் எங்களுக்கு தேவையில்லை, எங்களிடம் ஆற்றல் உள்ளது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக கடந்த ஜனவரி மாதம் 20ஆம் தேதி பதவியேற்ற குடியரசுக் கட்சியின் தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு வருகின்றார். குறிப்பாக அண்மையில் கனடா, மெக்சிகோ ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25%, சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10% வரி விதித்து ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் அமெரிக்கா விதித்த இறக்குமதி வரிக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கனடாவும் அமெரிக்க உற்பத்திகளுக்கு அதிகளவான வரியினை விதித்துள்ளது. அதன்படி அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்படும் என்று கனடா அறிவித்துள்ளது. இந்த இறக்குமதி நேற்றில் இருந்து அமுல்படுத்தப்படுகின்றது என்றும் கனடா தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் கனடாவின் அறிவிப்பால் ஆத்திரமடைந்துள்ள ட்ரம்ப், கனடாவில் உற்பத்தி செய்யப்படும் எந்த பொருட்களும் எங்களுக்கு தேவையில்லை, எங்களிடம் ஆற்றல் உள்ளது, எங்களால் சொந்தமாக உருவாக்க முடியும் என்றார். அத்துடன் நாட்டு மக்களுக்கு தேவைப்படும் அளவை விட அதிகமான அளவு எங்களிடம் பொருட்கள் உள்ளன. கனடாவை அமெரிக்காவின் 51வது மாகாணமாக உருவாக்குவோம். அதன் மூலம் கனடா மக்களுக்கு மிக குறைந்த வரி மற்றும் ராணுவ பாதுகாப்புகள் ஆகியவற்றை உருவாக்குவோம் என்று ட்ரம்ப் உறுதியளித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் T20 உலக கோப்பையின் இறுதிப் போட்டியில் 9 இலக்குகள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தி இந்திய அணி உலக கோப்பையை கைப்பற்றியுள்ளது. மலேசியாவின் கோலாலம்பூரில் உள்ள பியூமாஸ் ஓவல் மைதானத்தில் நேற்று நண்பகல் 12 மணியளவில் ஆரம்பமான இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்க அணி முதலில் துடுப்படுத்த ஆட தீர்மானித்தது. எவ்வாறு இருப்பினும் இந்திய அணியின் அபாரமான பந்து வீச்சால் 20 பரிமாற்றங்களின் முடிவில் 82 ஓட்டங்களுக்குள் சகல இலக்குகளையும் இழந்தது. அதிகபட்சமாக மீகே வான் வூர்ஸ்ட் 23 ஓட்டங்களை அணிக்காக பெற்றுக் கொடுத்தார். இதேவேளை இந்திய அணி தரப்பில் வீராங்கனை திரிசா கொங்காடி 3 இலக்குகளை வீழ்த்தியிருந்தார். அதே நேரம் இந்தியாவின் பருணிகா சிசோடியா தென்னாப்பிரிக்காவின் சிமோனை கிளீன் போல்ட் செய்திருந்தார். இதேவேளை பருணிகா சிசோடியா, வைஷ்ணவி சர்மா தலா 2 இலக்குகளை வீழ்த்தினர். இதனையடுத்து 83 ஓட்டங்கள் என்ற இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இந்திய அணி 11.2 பந்து பரிமாற்றங்களில் ஒரு இலக்கினை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. இந்திய அணி சார்பில் சிறப்பாக தனது ஆட்டத்தை வெளிப்படுத்திய திரிசா கொங்காடி 44 ஓட்டங்களையும், சானிகா சால்கே 26 ஓட்டங்களையும் ஆட்டமிழக்காமல் பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயம் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.